அது ஒரு அழகான காடு. அந்த காட்டில் சோனா குருவியும் கோரிக்காகமும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தாங்க. அங்கு 2 மரங்கள் அருகருகே இருந்தது. அதில் ஒரு மரத்தில் சோனா குருவியும் மற்றொரு மரத்தில் கோரிக்காகமும் கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. கோரி, அதிக நேரமாகிவிட்டது, வா உணவு தேட காட்டிற்குள் செல்வோம். ஆமாம் சோனா, நானும் அதைத்தான் நினைத்தேன். வா உடனே செல்வோம் என்று கூறி காட்டிற்குள் உணவு தேட சென்றது சோனா குருவியும் கோரிக்காகமும். காட்டில் எங்கு தேடியும் தானியங்களும் பழங்களும் அவைகளின் கண்களில் தென்படவே இல்லை. பின்பு சோனாவும் கோரியும் ஒரு மரத்தில் அமர்ந்து, கோரி, எங்கு தேடியுமே நமக்கு உணவே கிடைக்கவில்லை, அதனால் நாம் என்ன செய்வது? சோனா, நான் ஒரு யோசனை சொல்கிறேன். இந்த காட்டில் இருந்து 2 காடுகள் தள்ளி சென்றால் அங்கு நிறைய பழங்களும் தானியங்களும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதனால் நாம் அங்கு செல்வோம். சரி வா கோரி, உடனே செல்வோம் என்று கூறியதால் அங்கிருந்து பறந்து சென்றது சோனா குருவியும் கோரிக்காகமும். அதிக நேரம் பறந்து சென்று கொண்டிருந்ததால் சோனாவால் பறக்க முடியவில்லை. அதனால் ஒரு மரத்தில் உட்கார்ந்தது சோனா குருவி. ஏன் சோனா, இங்கேயே அமர்ந்து விட்டாய்? ஏன் உன்னால் பறக்க முடியவில்லையா? ஆமாம் கோரி, அதிக நேரம் பறந்ததால் எனது இறகுகள் மிகவும் வலிக்கின்றது. அதனால் சிறிது நேரம் இங்கு இளைப்பாறிவிட்டு பின்பு செல்வோம் என்று கூறியதால் அங்கு சிறிது நேரம் அமர்ந்தது அந்த 2 பறவையும். சோனா, இதற்கு மேல் என்னால் காத்திருக்க முடியாது. அதனால் நான் முன்னால் செல்கிறேன். நீ சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு பின்னால் வா என்று கூறி அங்கிருந்து பறந்து சென்றது அந்த கோரிக்காகம். கோரிக்காகம் சென்ற கொஞ்ச நேரத்திலேயே சோனா குருவியும் அங்கிருந்து கிளம்பியது. பின் ஒரு வழியாக அந்த காட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் 2 பறவைகளும். அந்த காட்டில் ஒரு இடத்தில் 2 மரங்கள் இருந்தது. அதில் ஒரு மரம் நன்கு பசுமையாகவும் நிறைய கனிகளுடனும் இருந்தது. ஆனால் மற்றொரு மரம் ஒரு இலை கூட இல்லாமல் அதிகமாக வாடி போய் இருந்தது. முதலில் வந்த கோரிக்காகமும் அந்த பசுமையான நிறைய கனிகள் இருந்த மரத்தில் போய் அமர்ந்தது. சோனாவோ ஒரு இலை கூட இல்லாத அந்த காய்ந்த மரத்தில் அமர்ந்தது. அப்பொழுது கோரிக்காகம் இப்படி கூறியது. சோனா, நீ இந்த மரத்திற்கெல்லாம் வரக்கூடாது. ஏனென்றால் நான் தான் இந்த மரத்திற்கு உனக்கு முன்னதாகவே வந்தேன். அதனால் இந்த மரம் எனக்கு தான் சொந்தம். கோரி, அதிக நேரம் பறந்து வந்ததால் எனக்கு ரொம்ப பசிக்கிறது. அதனால் அந்த மரத்தில் உள்ள ஒரு மாம்பழத்தையாவது தா எனக்கு என்று கேட்டது சோனா குருவி. மாம்பழமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ வேண்டுமென்றால் காட்டில் சென்று உணவை தேடி அங்கு உணவு கிடைத்தால் அதை நீ சாப்பிடு என்று இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும்போது அந்த காய்ந்த மரம் ஒன்று கூறியது. சோனா குருவி, நான் தான் காய்ந்த மரம் பேசுகிறேன். என்னை யாரும் பராமரிக்காமல் இருந்ததால் தான் நான் காய்ந்து போய்விட்டேன். ஆனால் முன்பு எனது கிளைகளிலும் ஆப்பிள் பழங்கள் நிறையவே இருந்தது. அதனால் நீ என்னை முறையான வழியில் பராமரித்தால் உனக்கு தேவைக்கு அதிகமாகவே ஆப்பிள் பழங்களை என்னால் தர முடியும். காய்ந்த மரமே, நீ கூறுவதெல்லாம் உண்மைதானா? அப்படி உண்மையாக இருந்தால் நான் உனக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி இயற்கை உரங்களை இட்டு உன்னை நன்றாக பார்த்து கொள்கிறேன் என்று கூறி அந்த மரத்திற்கு தேவையான தண்ணீரை எடுத்து வர ஆற்றிற்கு சென்றது சோனா குருவி. இப்படி எடுத்து வந்த தண்ணீரை அந்த மரத்திற்கு ஊற்றியது சோனா குருவி. சோனா, இப்படியே தினமும் தண்ணீரை ஊற்றி என்னை பராமரித்தால் உனக்கு கட்டாயம் சுவைமிக்க ஆப்பிள் பழங்களை தருவேன் என்று கூறி நல்ல நண்பர்களானது சோனா குருவியும் அந்த காய்ந்த மரமும். ஆனால் மற்றொரு புறமோ அந்த கோரிக்காகம் அந்த மரத்தில் உள்ள மாம்பழங்களை சாப்பிட அங்கேயே தூங்க என்று அதன் பொழுதை கழித்து கொண்டிருந்தது. அந்த மாமரத்தை அது சரியாகவே பராமரிக்கவே இல்லை. இப்படியே சில நாள் கழிந்தது. அப்போது அந்த காய்ந்த மரத்தில் சிறு சிறு துளிர்கள் விட ஆரம்பித்தது. சோனா, இப்போது எனது கிளைகளில் சிறு சிறு துளிர்கள் விட ஆரம்பித்து விட்டது. இன்னும் சில நாளில் உனக்கு சுவைமிக்க பழங்களை என்னால் தர முடியும். மரமே, உனது கிளைகளில்
துளிர்கள் விட ஆரம்பிக்கவும் தான் நீ அழகாக இருக்கிறாய். இப்படி இந்த மரமும் இந்த குருவியும் பேசிக்கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த காகம் அந்த மரத்தில் இருந்த அனைத்து பழங்களையும் சாப்பிட்டு விட்டது. காகமே, நீ என்னை சரியாகவே பராமரிக்கவில்லை. அதனால் நீ கூடையை கட்டி வாழக்கூடாது. இங்கிருந்து நீ பறந்து செல் என்று கூறியது அந்த மாமரம். அதன் பின் சோனாவிடம் கோரிக்காகம் வந்து, சோனா, நான் செய்தது மிகவும் தவறு. என்னை மன்னித்து விடு. என்னை இந்த மரத்தில் கூடு கட்டி வாழ அனுமதிப்பாயா? கோரி, நான் உன்னிடம் எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். நீ அந்த மரத்தில் உள்ள ஒரு மாம்பழத்தையாவது தந்தாயா எனக்கு? அதனால் உனக்கு இங்கு தங்க அனுமதி இல்லை என்று கூறியதால் அங்கிருந்து பறந்து சென்றது கோரிக்காகம். ஆனால் சோனா குருவி அந்த காய்ந்த மரத்தை நன்கு பராமரித்ததால் அந்த காய்ந்த மரத்தில் அதிக ஆப்பிள் பழங்கள் விளைந்தன. அதனை சாப்பிட்டு அந்த மரத்திலே கூடு கட்டி சந்தோஷமாய் வாழ்ந்தது சோனா குருவி.